தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் விதமா வீட்டுக்கே போய் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டறிந்து அவங்களோட பிரச்சனைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலியமா. இந்த திட்டத்துல இப்போ ஒரு சிறப்பு முகாம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வருவாய்த்துறையில போய் வாங்கக்கூடிய பட்டால ஏற்படக்கூடிய சிக்கல்களை இந்த முகாம் மூலமா தீர்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சில டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த முகாம்ல நீங்களும் போய் பங்கேற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் குறிப்பிட்ட அந்த 45 நாட்களுக்குள்ள சரியான ஆவணங்களை தயார் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. பட்டாவுல ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு முகாம்ல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆவணங்களை மாற்றி கொடுத்துருவாங்க. இதுக்கு பட்டா மாற்றத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் நீங்க முதல்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பாக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா ஆதார் கார்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஆதார் கார்டு தேவைப்படும். அடுத்து ஓட்டர் ஐடி இல்லைன்னா குடும்ப அட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ரேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர் அட்டை எடுத்துட்டு போகணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா தண்ணி பில் கட்டுவோம் இல்லையா, அதோட ரசீது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சொத்து உங்களுக்கு தான் வருது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமான ஈசி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா சர்வேயன் உங்களுடைய பேர்ல தான் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அந்த ஈசியோட ஜெராக்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சொத்து உங்களுக்கு எப்படி வருது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட பெற்றோர்களுடைய சொத்து உங்களுக்கு நீங்க மாற்றம் பண்ண போறீங்களா, இல்லைன்னா உங்களுடைய தாத்தாவோட சொத்தை உங்க பேர்ல மாற்றம் பண்ண போறீங்களா அப்படின்னா இந்த 2 ஆவணங்கள் கண்டிப்பா முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாரிசு சான்றிதழ் ரொம்ப முக்கியம். அதாவது தந்தையார் பெயர் போட்டு இவங்களுடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த வாரிசு சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இப்போ பட்டா மாற்றம் நீங்க செய்றீங்க, உதாரணத்துக்கு நம்மளுடைய தந்தையாரோ இல்ல தாத்தாவோ இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பேருக்கு நீங்க பட்டா மாத்துறீங்க அப்படின்னா டெத் சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புதுசா நீங்க ஒரு நிலம் வாங்கிருக்கீங்க, அது பாதி பணம் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் பாதி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டல, பில் கட்டல அப்படின்னா அந்த பாதி பணம் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட பில்லையும் எடுத்துட்டு போகணும். ஏன் அப்படின்னா இந்த உறுப்பினர்கிட்ட இருந்துதான் நான் இந்த சொத்துக்களை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் அதுல இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் பில்லையுமே நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்து கட்டணம் அவங்க வசூலிக்கிறாங்க அந்த முகாம்ல. எதுக்கு அப்படின்னா இந்த ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கட்டணமே அவங்க வசூலிக்கிறாங்க. இப்ப நீங்க கிராமப்புறங்கள்ல இருந்து போயிருந்தீங்க அப்படின்னா 400 ரூபாய் வசூலிக்கிறாங்க. அதுவே நகர்ப்புறமா இருந்தா 500 ரூபாய், மாநகராட்சியா இருந்தா 600 ரூபாய் வரைக்கும் அந்த முகாம்ல வசூல் பண்றாங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் எல்லாம் நீங்க சரியான முறையில எடுத்துட்டு போய் அந்த முகாம்ல கொடுத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட 45 நாட்களுக்குள்ள உங்களுக்கு பட்டா மாற்றம் பண்ணி சரியான ஆவணங்களை உங்க கையில கொடுத்துருவாங்க.